சம் பார்க்கலாம். Question read பண்றேன். In a GP, the product of 3 consecutive terms is 27 and the sum of the product of 2 terms taken at a time is 57 divided by 2. Find the 3 terms கொடுத்திருக்காங்க. அதாவது GPல product means multiplication of 3 consecutive terms வந்து multiply பண்ண 27 கிடைக்கிது. அதே வந்து sum of product of 2 terms taken at a time is 57 divided by 2. Find the 3 terms னு கேட்டிருக்காங்க. அதே கொஸ்டினை தமிழ்ல ரீட் பண்றேன். ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் அடுத்த 3 உறுப்புகளின் பெருக்கற்பலன் 27 மற்றும் அவைகளின் இரண்டிரண்டு உறுப்புகளின் பெருக்கற்பலனின் கூடுதல் 57 divided by 2 எனில் அந்த 3 உறுப்புகளை காண்க. இதுதான் கொடுத்திருக்க கொஸ்டின். ரொம்ப ஈஸி தான். சொல்யூஷன் பார்த்தரலாம். Let the 3 consecutive terms is in a GPR A by R A, AR அப்படின்னு எழுதிக்கிறேன். கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸில் இருக்க ஜிபி வந்து இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ இதை நான் எழுதிக்கிறேன். இதோட ப்ராடக்ட் தானே நமக்கு 27 சொல்லியிருக்காங்க. கான்சிக்யூட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இது. ஸோ இதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன கிடைக்குது? 27 கிடைக்குதுன்னு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ அதை தான் எழுதியிருக்கேன். A divided by R into A into AR equal to 27. ஸோ 6 இருக்கு. 6 கேன்சல் ஆயிருமா? மீதி 3A இருக்கா? அது A பவர் 3ன்னு எழுதலாமா? அதை தான் நீங்கள் எழுதியிருக்கேன். A பவர் 3 ஈக்குவல் டு 27. 27 3 பவர் 3ன்னு எழுதலாமா? 3 பவர் 3ன்னு 27 தான். ஸோ எழுதிட்டேன். எனக்கு A என்ன கிடச்சிருச்சு? 3ன்னு கிடச்சிருச்சா? ஸோ அதை தான் நீங்கள் எழுதியிருக்கேன். ஸோ அவர் A வேல்யூ வந்து 3. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? சம் ஆஃப் தி ப்ராடக்ட் ஆஃப் டேர்ம்ஸ் டேக்கன் 2 at a time is 57 divided by 2 அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன மீனிங்க? A by R into A இந்த ரெண்டு டேர்மை மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு டேர்மை மல்டிப்ளை பண்ணி இது கூட ஆட் பண்ணணும். அதுதான் மீனிங். அப்போ A into AR ப்ளஸ் AR into A divided by R ஈக்குவல் டு இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் என்ன? 57 divided by 2 கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் இப்படி எழுதியிருக்கேன். ஸோ A by R into A plus A into AR plus AR into A divided by R. அதாவது நெக்ஸ்ட்டு வர ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி அது வர ஆன்சரை வந்து அடுத்தடுத்து வர மல்டிப்ளிகேஷனில் வர ஆன்சர் கூட சம் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 57 divided by 2 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அந்த ஃபார்மேட்டில் எழுதிட்டோமா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். இதை வந்து இதை மல்டிப்ளை பண்ணால் A ஸ்கொயர்டா? இப்போ A ஸ்கொயர் டிவைடட் பை R ப்ளஸ் A ஸ்கொயர்ட் R ப்ளஸ் A ஸ்கொயர்ட் R கேன்சல் ஆயிடும். ஸோ A ஸ்கொயர் ஈக்குவல் டு 57 divided by 2. ஸோ A வேல்யூ எனக்கு என்னன்னு தெரிஞ்சிடும். 3ன்னு நான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டேன். இந்த வேல்யூ நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ 3 ஸ்கொயர் டிவைடட் பை R ப்ளஸ் 3 ஸ்கொயர் R plus 3 squared equal to 57 divided by 2. அப்போ 3 squared equal to 1 by R plus 1 equal to 57 divided by 2. இப்போ 3 squared வெளியில் வந்துருச்சுன்னா இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். 1 by R 3 squared வெளியில் வந்துருச்சு. ஸோ ரிமைனிங் R இருக்குது. 3 squared வெளியில் வந்துருச்சு. 1 இருக்குது. 57 divided by 2. 3 squared பண்ண என்ன கிடைக்கும்? 9 கிடைக்கும். ஸோ அதான் 3 ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்கும்? 9. 9 1 ப்ளஸ் R ஸ்கொயர் ப்ளஸ் R எப்படி இங்கே வந்துச்சுன்னா இங்கே R இருக்குது. ஸோ இங்கெல்லாம் 1 தான் இருக்குது. ஸோ நான் வந்து பேஸை வந்து ஈக்குவல் பண்ணணும். Rன்னு நான் கொண்டு வரணும். ஸோ இங்கே வந்து மேலே கீழே ஆரால் மல்டிப்ளை பண்ண எனக்கு R கிடைக்குமா? அதை தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அப்படி பண்ணிடுச்சுன்னா மேலே இங்கே R ஸ்கொயர்டுன்னு மாறிடும். இங்கே ப்ளஸ் R மாதிரி காமனாக R இருக்குது. ஸோ அந்த R போட்டிருக்கேன். equal to 57 divided by 2. அப்போ
1 plus r squared plus r divided by r equal to 57 divided by 2. இந்த பக்கம் மல்டிப்ளை இருக்குது, இந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷன் ஆகும். அப்போ டிவிஷனில் இருக்கிறது இந்த பக்கம் போச்சுன்னா மேலே தலைகீழ் ஆகுமா? அப்போ 1/9. அப்போ 57 divided by 2 into 1/9. அப்போ 57, 2 into 9, 18. So r plus r squared plus r divided by r equal to 57 divided by 18. So இதை நான் cross multiply பண்ணலாமா? So cross multiply பண்ண என்ன கிடைக்கும்? 18 plus 18r squared plus 18r equal to 57r னு கிடைக்கும். அப்போ 18 squared plus 18r minus இந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம், minus 57r plus 18 equal to 0 னு கிடைக்கும். இந்த whole term-ஐயும் நான் 3ஆல் multiply பண்ண முடியுமா? ஸோ அதை தான் நான் பண்ணியிருக்கேன். பண்ண என்ன கிடைக்கும்? 18r squared minus 39r plus 18. சாரி, இந்த 18r இது இருக்குது, இது ரெண்டே மைனஸ், இது ரெண்டே நான் இது பண்ணுறேன், ஆட் பண்ணுறேன். ஆனால் இங்கே மைனஸ் சைன் இருக்கும். ஸோ மைனஸ் பண்ணி பெரிய நம்பரோட வேல்யூ போடுறேன். அதான் minus 39r plus 18 equal to 0. இப்போ இந்த ஹோல் டேர்மையும் நான் 3ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ நான் சிம்பிளிஃபை பண்ணணும், ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக இந்த எல்லா டேர்மும் 3 டேபிளால் போகும். ஸோ 3ஆல் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ண என்ன கிடைக்கிது? 6r squared minus 13r plus 6 equal to 0 அப்படின்னு கிடைக்குதா? அப்போது இங்கே r இருக்குது, இது ஒரு லீனியர் ஈக்குவேஷன் இதில் வந்துருச்சு. அப்போ இங்கே r இருக்குது. இந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? r வந்து இந்த வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ண எனக்கு கிடைக்கும் 36. அப்போ 36 இது ரெண்டே எதை மல்டிப்ளை பண்ண எனக்கு 36 கிடைக்கும்? 9 4, 9 into 4 36. இது ரெண்டே ஆட் பண்ண எனக்கு என்ன வரணும்? சென்ட்ரு வேல்யூ வரணுமா? ஸோ அதுதான். ஸோ இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு, அப்போது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 36. இதையும் இது பண்ணலாமா? அப்போ மைனஸ் 13 ஆகுமா? 9 4 ஆட் பண்ணால் மைனஸ் சைன் வருமா? அதான் minus 13. அதுதான் இங்கே போட்டிருக்கேன். அப்போது மல்டிப்ளை பண்ணோன்னா எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணணுமோ அதே நம்பரால் டிவைட் பண்ணுவோமா? அப்போ 6ஆல் தான் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 6ஆல் நான் டிவைட் பண்ணுறேன். அப்போ 9/6 minus 4,6 டிவைட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? minus 3/2 minus 2/3 கிடைக்குமா? ஸோ அதை வந்து என்ன வரும்? 2r, இதுதானே 2. அப்போ 2r minus 3, அப்போ 3r minus 2 equal to 0. இந்த ஹோல் டேர்மே சிம்பிளிஃபை பண்ண எனக்கு என்ன வரும்? 2r minus 3, 3r minus 2 equal to 0 கிடைச்சிருச்சா? இதை நான் எப்படி எழுதலாம்? 2r minus 3 equal to 0, 3r minus 2 equal to 0 எழுதலாமா? அப்போ 2r equal to 3 and 3r equal to 2. அப்போ r equal to 3/2, r equal to 2/3. இந்த வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சப்ஸ்டியூட் பண்ணி ஃபஸ்ட் நெக்ஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? ஸோ அதுதான் நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண போகிறோம். when a equal to 3ன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், r equal to 3/2 இருக்கும்போது என்ன டேர்ம்ஸ் வரும்னு பார்க்கலாம். அப்போ a/r equal to 3, அந்த ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சோம்ல ஜிபிக்கு, அதில் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ a வந்து 3, 2/3, 3 கேன்சலேஷன் 2, a வந்து 3 தெரியும், ar வந்து 3 into 3/2, அப்போது 3 3 9, 9/2. இந்த 3/2 அப்ளை பண்ணும்போது இந்த 3 டேர்ம் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து 2/3 அப்ளை பண்ணும்போது a 3 into 3/2, 9/2, a3, அப்போ 3 into 2/3, 3 3 கேன்சல் ஆயிரும் 2. ஸோ இந்த 2/3 அப்ளை பண்ணும்போது 9/2 3 கிடைக்கும். அதுதான் நீங்கள் இருக்கு. The 3 terms are 2, 3 and 9/2 அல்லது r 9/2, 3, 2. அது எழுதியிருக்கேன். This is our final answer.